ஹாய் ஹலோ வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ்லேயே வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம், நம்ம கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு 4 ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கேன். அந்த இதில் ஒவ்வொரு ஃப்ளேவராக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் வெஜ் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இது சூப்பியாக செஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். அந்த நூடுல்ஸ் போட்டாச்சு, 2ஆக உடச்சி போட்டிருக்கோம். அது வேகட்டும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த பொடி கொடுத்துருப்பாங்க, இது இருக்கும். ப்ளஸ் இதில் என்னென்னா சீசனிங் ஆயில் கொடுத்துருப்பாங்க. இது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஃப்ளேவராக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, அது குடிக்கிட்டு பார்ப்போம். நல்லா வேகுது. இதோட கேப்சிகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இதோட சேர்ந்து வேகட்டும். நல்லா வெந்த பிறகு வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். வேக வச்சுருக்க மாதிரி வச்சு அதில் போட்டுருங்க. இதோட நம்ம இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். நான் சூப்பியாக செய்கிறனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இங்கே விட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொதி வருது. இதில் நம்ம க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது அடுத்து சோயா சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், சோயா சாஸ் மீடியமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷெஸ்வான் நான் சேர்த்துக்கிறேன். இது சும்மா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இதாகணும். ஒரே நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த பேலன்ஸ் பொடி வச்சுருந்தோம்ல அதை மேலாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போட்டு சீஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக தூக்குங்க. அவ்வளோதான், கொரியன் நூடுல்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.